ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஆப்வியஸாக இன்றைக்கி 9வது மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி 9வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன 9வது மாதம் செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். ஸோ கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ உங்களோட ராசிக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதத்துடைய சிறப்புகளை சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு ஆங்கில மாதமும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 8 மாதமே ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு வந்தது. அதுபோல் இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதமும் சில சிறப்புகளை கொண்டு வந்திருக்கு. ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, சில சிறப்புகளை இந்த மாதம் கொண்டு வந்திருக்கு. அப்படி என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நிறைய கிரக மாற்றங்கள் இந்த மாதம் நடக்க போகுது. அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் டீப்பாக ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் சாதகமான முறையில் அமைந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்ம நடக்கும். அதை நாம் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்து தப்பிக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிரக மாற்றங்கள் நடக்கும். அதில் மிக முக்கியமாக செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய 4 கிரக பயிற்சிகள் வலுவாக எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்ல ஜாக்பாட் அடிக்க போகுது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு கிரக மாற்றங்களுமே அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதன்படி இந்த செப்டம்பரில் 4 கிரகங்கள் தங்களுடைய நிலையை வலுவாக மாற்றிக்கொள்ள போகிறாங்க. இந்த மாற்றங்கள் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களையும் சில தீமைகளையும் ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடப்படுது. அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களுடைய ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரியன் ஃபஸ்ட்டு மாற போகிறாரு. கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் மாற போகிறாங்க. கிரகங்களுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் மாற போகிறாரு. அப்புறம் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் மாற போகிறாரு. இந்த மாதிரி அதிசக்தி வாய்ந்த கிரகங்கள் அனைத்துமே செப்டம்பரில் தங்களுடைய ராசிகளை மாற்ற போகிறாங்க. இந்த சில மாற்றங்களே உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் வழங்க இருப்பதாக கணக்கிடப்படுது. அதன்படி உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த வலுவான கிரக பயிற்சிகள் உங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை வாரி வழங்க இருப்பதாக குறிப்பிடப்படுது.
சக்தி வாய்ந்த இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த திருப்பங்களை கொண்டு வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைத்து நல்ல சம்பளமும் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் முன்னேற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்ததுக்கு மேலேயே ஏற்படும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் கூட நேர்மறையான முன்னேற்றங்கள் மற்றும் நிதி ஆதாயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு போல கிடைக்கும். உங்கள் பொருளாதார நிலை உயரும், அதாவது சேமிப்பு அதிகமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குனீங்கன்னா அதில் நல்ல வருமானம் பெறுவீங்க. நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்டு சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா அதற்கேற்ப உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் நல்ல வளர்ச்சியை காண்பீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை காண்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஸோ பொது பலன்லேயே இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு மற்ற கிரகங்களால் இந்த மாதம் உங்கள் பொறுப்புகள் மற்றும் பணிகள் பற்றி ஆழமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி ஆழமாக சிந்தித்து திட்டமிட்டிங்கன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு பல விதத்தில் கிடைக்கும். நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய இந்த மாதம் முயற்சி செய்யுங்க. பொறுமையாக நிதானமாக உங்கள் வேலையை செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கான வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த செப்டம்பர் மாதம் இன்னும் நிறைய கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. அது அதிர்ஷ்டத்தையும் சாதகத்தையும் தருமாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. செப்டம்பர் மாதம் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு பொறுப்புகள் பணிகள் இருக்கா, அதை ஆழமாக யோசித்து சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்க. நீங்கள் மாற்றம் செய்யணும்னு நினைக்க விரும்புனீங்கன்னா அதுக்கு பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும். எதையுமே எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. உங்களுக்கு பல புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கிறது, தாள்கள் கிடைத்து உங்கள் அடையாள வளர்ச்சி மேம்படுறது, தேவையான நேரத்தில் உதவி கிடைக்கிறது. இந்த மாதிரி இந்த மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளிலிருந்து வீடுபாடு கூட உண்டாகும். அதாவது விடுபட்டு நீங்கள் நினச்சது போல் நல்ல பலனை அடைய முடியும். அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் குடும்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் சில விஷயங்கள் பாதமாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களோட துணையாக நிற்பவங்க உங்களுக்கு சப்போர்ட் நிறைய பண்ணுவாங்க. அம்மா, சகோதரர்கள் அல்லது வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு அடிக்கடி முரண்பாடுகள் மட்டும் ஏற்படும். அதனால் உங்கள் மனம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதுவும் மாதத்தில் பிற்பகுதியில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். விட்டு கொடுப்பது, சண்டை போடாமல் சமரசமாக போவது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ கும்ப ராசிக்காரங்க இதெல்லாம் பண்ணுங்கள், இதுதான் உங்களுக்கு வேண்டும். அப்புறம் உங்கள் ராசிக்கான வேலை, தொழில், வியாபாரம் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் புதிய வேலையில் சேர வேண்டும் என்று விரும்பினால் அவசரப்பட வேண்டாம். இன்ஜினியரிங், அப்புறமேட்டு ஆர்கிடெக்டு, ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானமும் அதிகரிக்கும். மூத்த அதிகாரியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கடின உழைப்பின் மூலம் நல்ல ஒரு பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். இந்த நேரத்தில் மற்றவர்களுடைய உதவியை பெறுவதற்கு பதிலாக உங்கள் திறன்களை நம்புவது நல்லது. அதுவும் மாத தொடக்கத்தில் வியாபாரத்தில் மந்தமான நிலையில் முன்னேற்றம் காண்பீங்க. மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் வணிகம் மீண்டும் வேகமடையும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்யலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் வியாபாரத்தில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ மட்டும் கவனமாக இருங்க. பதற்றம், குழப்பம் ஏற்படக்கூடிய நிலைகள் குடும்பத்தில் வேலையில் உருவாகலாம். ஆனால் அவசரமாக அல்லது தெளிவாந்த நிலையில் முடிவுகள் எடுப்பதை தவிருங்க. அதாவது தெளிவற்ற நிலையில் முடிவுகள் எடுப்பதை தவிருங்க. உங்கள் மனதை நிலையாக வைத்திருங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மன உறுதியை தளர விடாதீங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. சிறிய அளவில் சட்ட விதிகளை மீறுவது கூட உங்களை சிக்கலில் வைக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.